கௌதம் அப்படின்னு பெயர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறதெல்லாம் என்ன மாரி இருக்குங்க சார்? கௌதம் அப்படின்னு பேர் கொண்டவங்களுக்கு இவங்களுடைய தன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா, லேபர் லெவலில் இருக்கிறவங்கள்ட்டையும் நல்லா பேசுவாங்க. ஹை லெவலில் உள்ளவங்கள்ட்டையும் நல்லா பேசுவாங்க. இவங்கள்ட்ட ஒரு சரளத்தன்மை இருக்கும். நிச்சயமாக இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் நவீன்கிற பேர் கொண்டவங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விரும்பி திருமணத்தை தான் அவங்க பெரும்பாலும் விரும்புவாங்க. கூடவே படிக்கிற அந்த திருந்த வயசுலேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க அறிமுகமானவங்களாக இருப்பாங்க. பாலாஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாலாஜி அப்படிங்கிறது பாலான்னு நம்ம சொல்லலாம். பாலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருமணத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வயதுக்கு வந்தது அந்த பொருத்தமான வயது வந்ததுக்கு பிறகு திருமண ஆசை வந்து அவங்களுக்கு நிச்சயமாக வந்துடும். அரவிந்த் அப்படின்னு பேர் கொண்டவங்களுக்கு தகப்பனாருடைய தன்மைகள், தகப்பனாருடைய ஆசீர்வாதம், தகப்பனார் என்ன நினைக்கிறாரோ தகப்பனார் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். தனுஷ் அப்படின்னு பேர் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் நியூமராலஜிஸ்ட் ஏ.கே. பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம். பக்தி பிளஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கள் சார். இப்போ ஒவ்வொரு பெயர்கள்லையுமே குறிப்பாக ஆண்கள் பெயர்கள், ஆண் பெயர் வைத்து அவங்களுடைய குடும்ப உறவு எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு எப்படி திருமண வாழ்க்கை இருக்கும், அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க சார். பெயர் அடிப்படையில் ஒரு நியூமராலஜி ப்ரெடிக்ஷன் மாதிரி நம்ம இதை கொண்டு போகிறோம் சார். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கு முதல்ல பார்க்கக்கூடிய பெயர் வந்து ரொம்ப பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெயர் தான் அருண் அப்படிங்கிற பெயருக்கு. அருண் அப்படின்னு பெயர் வைத்த நபர்கள் அவங்களுக்கு என்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாங்க சார்? அருண் அப்படின்னு பேர் கொண்டவங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து விரும்பி திருமணம் பண்ணணும்னு தான் இவங்க நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களுக்கு அரேஞ்சு மேரேஜாக தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து ஒரு நேர்மையாளர்களாக இருக்கிற பட்சத்தில் வரக்கூடிய துணைக்கிட்டையும் அதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்ஸிங் ஆகும்போது அவங்களுக்கு வாழ்க்கை வந்து கொஞ்சம் வந்து ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு சில எழுத்துக்கள் வந்து எதிரி எழுத்துக்களாக இருக்கும். அந்த எழுத்து கொண்டவங்க தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வாழ்க்கையை அமைச்சிக்கிறது நல்லது. அது யாருன்னு கேட்டிங்கனாக்க, எஸ்விஹெச் அப்படிங்கிற எழுத்தில் இல்லாதவங்களை இவங்க வாழ்க்கை துணையாக கொண்டாங்கனாக்க இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து 6 எண்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த அருண்கிற பேர் வந்ததுனாக்க திருமண வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய சூழல் இருக்குது. மற்ற எண்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு நிறைவான பலன்களை கொடுக்கக்கூடியதுன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தபடியாக கௌதம் அப்படின்னு பெயர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறதெல்லாம் என்ன மாதிரி இருக்குங்க சார்? கௌதம் அப்படின்னு பேர் கொண்டவங்களுக்கு இவங்களுடைய தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருடையும் ஒரு நல்ல ஒரு சகஜமான, அதாவது கீழ் லெவலில் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு லேபர் லெவலில் இருக்கிறவங்கள்ட்டையும் நல்லா பேசுவாங்க. ஹை லெவலில் உள்ளவங்கள்ட்டையும் நல்லா பேசுவாங்க. இவங்கள்ட்ட ஒரு சரளத்தன்மை இருக்கும். நிச்சயமாக இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் அரேஞ்சு மேரேஜ் சமுதாயத்தில் வந்து பாதிக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழணும், வேறு வாழ்க்கை வந்து ஒரு புதுமையான வாழ்க்கையெல்லாம் நம்ம வந்து புகுத்தக்கூடாது, பாரம்பரிய வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தன்மை கொண்டவங்க, சிந்தனை கொண்டவங்கிறதுனால இவங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து அரேஞ்சு மேரேஜை தான் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விரும்பி திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக காணப்படும். அரேஞ்சு மேரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எஸ்விஹெச் எழுத்து கொண்டவங்களை மட்டும்தான் இவங்க வந்து கொஞ்சம் முரண்பாடான தன்மைகள் உண்டவங்களாக போயிடுமே தவிர்த்து, ஏனைய எழுத்துக்கள் கொண்டவங்க பேர் அமைஞ்சதுன்னா இவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வந்து கவனம் செலுத்துறதுனால குடும்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப அதிகமான நாட்டம் இருக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கை வந்து தியாக வாழ்க்கையாக தான் இவங்க இருப்பாங்க. நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான தன்மை கொண்ட பெண் ஆணுடையவங்க, கௌதம்ங்கிற பேர் கொண்டவங்க நிச்சயமாக வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பொறுப்பான ஒரு வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை நடத்தி நல்ல நிறைவான தன்மை அடையணும்னு நினைக்கிறவங்களாக தான் நிச்சயமாக இருப்பாங்க. பிரபு அப்படின்னு பெயர் வைத்த நபர்கள் வந்துங்க சார், அவங்க வாழ்க்கையில் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா இல்லை லவ் மேரேஜ் இருக்குமாங்க சார்? பிரபு அப்படிங்கிற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை ஒரு அரேஞ்சு மேரேஜ் தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிற போது இவங்களுடைய வாழ்க்கை திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஒரு அரேஞ்சு வாழ்க்கைன்னு குறிப்பது இவங்க வந்து பொதுவாக வந்து சட்டத்துக்கு உட்பட்டு, பாரம்பரியத்துக்கு உட்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கை, அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்கிற பெண்ணை தான் நம்ம திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க வாழ்க்கை அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் இவங்க விரும்புவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பாரம்பரியமான ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண்ணே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல பெண்மணியாக இருக்கிறத தான் விரும்புவாங்க. ஒரு ஆடம்பரமாக அழகாக இருக்கணுங்கிறத கூட அவங்களுக்கு தேவையில்லை.
ஸோ நல்ல பெண்மணியாக இருந்தால் போதும், குடும்பத்துக்கு ஏற்ற பெண்மணியாக இருந்தால் போதும் அப்படின்னு இவங்க நினைக்கிற பட்சத்தில் எஸ்விஹெச் அப்படிங்கிற எழுத்துக்களை தவிர்த்த பேர் உள்ளவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்க. இவங்க எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருத்தமான ஒரு தன்மையோட, ஒரு அமைதியான தன்மையுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. நவீன் அப்படின்னு பெயர் வைத்த நபர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில திருமணம்ங்கிறது எப்படி இருக்குங்க சார்? லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா இருக்கும்? திருமணத்துக்கு பின் அவங்க மனைவி கிட்ட அவங்க எப்படி நடந்துக்குவாங்க சார்? நவீன்கிற பேர் கொண்டவங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா, அரேஞ்சுடு மேரேஜ் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு விரும்பி திருமணத்தை தான் அவங்க பெரும்பாலும் விரும்புவாங்க. கூடவே படிக்கிற அந்த திருந்த வயசுலேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன வயதுலேருந்தே அவங்க அறிமுகமானவங்களா இருப்பாங்க. திடீர்னு பார்த்து ஒரு உடனே விரும்பி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவங்க எல்லாமே பழகி பார்த்து சின்ன வயதுலேருந்து பார்த்து பிடிச்சு, எல்லா விதமான வாழ்க்கையில் எல்லா ஆஸ்பெக்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிச்சு போய், ஸோ அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, விரும்பி திருமணம் பண்ணும்போது நிறைய சிக்கல்கள் இருந்தாலும், இவங்களுடைய விருப்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்து ஒரு பெண்ணை ஒரு விரும்பி திருமணம் பண்ணுறதுனால இவங்களுடைய வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும். வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான அச்சீவ்மெண்ட்டும், ஒரு வீடு கட்டுறது, வாழ்க்கை அது மாதிரி ஒரு ஒரு வேலையாட்கள், ஏவலாட்கள் இருக்கிறது, வாழ்க்கையில் வந்து ஒரு வசதியான வாழ்க்கையும் தன்னுடைய துணைக்கு கொடுத்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறத விருப்பமாக பார்ப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. ராஜேஷ் அப்படின்னு பெயர் கொண்ட நபர்கள், அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் இருக்குமா? லவ் மேரேஜ் இருக்குமா? திருமணத்துக்கு பின் அவங்க மனைவியிடம் எப்படி இருப்பாங்க சார்? ராஜேஷ் அப்படிங்கிற பேர் கொண்டவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க. இவங்களுடைய விரும்பி திருமணம் பண்ணுறது இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, தங்களுடைய உடல் அசைவுகள் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு ட்ரெஸ் பண்ணணும், நல்லபடியான ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அதே பற்றி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து தெரியக்கூடிய ஒரு நபராக தான் இவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நல்ல கலகலப்பான தன்மை உடையவங்க அப்படிங்கிறதுனால இவங்களுடைய திருமணத்துக்கு வந்து ஏராளமான பெண்கள் போட்டி போட்டு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, இவங்க வந்து தாயாரோட கருத்து மோதல்கள் நிச்சயமாக ஏற்படும். தாயார் மூலமான ஒரு திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு கவனமாக இருந்தாங்கனாக்க இவங்க வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய துணைக்கு ஒரு ஏமாற்றத்தை தராமல் ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. சிவா, சிவகுமார் இந்த பெயர் கொண்ட நபர்கள் ஆகட்டுங்க சார், இவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜுமா இருக்குமா? திருமணத்துக்கு பின் மனைவியிடம் எப்படி இருப்பாங்க சார்? சிவகுமார் அப்படிங்கிறவங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பொறுப்பான ஒரு வாழ்க்கை கொண்டவங்களா தான், பொறுப்பான தன்மை. அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பணத்தை அடைஞ்சால் தான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து எல்லா விதமான வாழ்க்கைக்கும் சின்ன 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 ஒரு விஷயத்துக்குமே வந்து பணங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்து இந்த பணத்தை சேகரித்து, அதே மாதிரி வரக்கூடிய மனைவி அரேஞ்சுடு மேரேஜாக பண்ணிக்கிட்டு, அந்த அரேஞ்சுடு மேரேஜுக்கு உண்டான வரக்கூடிய மனைவிக்கு வந்து என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மூடோடு ஒத்து போகணும். அப்படி மூடோடு ஒத்து போகலைன்னா தான் மிகப்பெரிய சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் இவங்க வந்து வரக்கூடியவங்க இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இவங்க வாழ்க்கை வந்து ஒரு செல்வந்தர் வாழ்க்கையாக தான் இருக்கும். செல்வத்தை அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ, வாழ்க்கை செல்வந்தர்னால் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு பொருத்தமான ஒரு வீடு கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான செல்வங்களை அனுபவிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அது வந்து இவங்க பெரும்பாலும் அனுபவிக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு பணம் வந்தாலே அதை சேவிங்ஸ் பண்ண தான் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. அப்படிங்கிறத ஒரு தன்மை வந்து அவங்கள்ட்ட இருக்கிறதுனால வரக்கூடிய மனைவி அதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை உண்டு. விஜய் அப்படின்னு பெயர் கொண்ட நபருக்குங்க சார், அவங்களுடைய திருமணம் வந்து அரேஞ்ச் மேரேஜும் இருக்குமா? லவ் மேரேஜா இருக்குமா? திருமணத்துக்கு பின் மனைவியிடம் அவங்க எப்படி இருப்பாங்க சார்? விஜய்னு பேர் கொண்டவங்க மனைவியை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. விரும்பி திருமணமாக இருக்கிறதுல நிறைய வாய்ப்புகள், விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அரேஞ்சுடு மேரேஜாக இருந்தாலும், அரேஞ்சுடு மேரேஜ்னால் விஜய் அப்படிங்கிறவங்க விரும்பி திருமணமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி, குடும்பத்துக்கு தெரியாத மாதிரியெல்லாம் திருமணம் பண்ண மாட்டாங்க. குடும்பத்தினர் ஒத்துக்கிற அளவுக்கு அவங்க வலியுறுத்தி அந்த திருமணத்தை நடத்தி காட்டுவாங்க. வரக்கூடிய பெண்மணி நல்லா அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து அழகை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகுத்தன்மை ரொம்ப விரும்பக்கூடியவங்க. ஸோ அழகு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறதுனால இவங்களுடைய விரும்பி திருமணம் பண்ணும்போது அந்த பெண் வந்து ரொம்ப அழகானவங்களாக தான் நிச்சயமாக இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பாங்க. செல்வந்தர் அப்படிங்கிற தன்மையில் இவங்களுக்கு வீடு, வாகன வசதிகள் எல்லாமே சிறப்பாகவே அமைச்சு கொடுக்கணுங்கிற ஆர்வமாக இருப்பாங்க.
அரவிந்த் அப்படின்னு பெயர் வைத்த நபர்கள், அவங்களுடைய லைஃப் வந்து அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா இருக்குமாங்க சார்? திருமணத்துக்கு பின் மனைவியிடம் எப்படி இருப்பாங்க சார்? அரவிந்த் அப்படின்னு பேர் கொண்டவங்களுக்கு தகப்பனாருடைய தன்மைகள், தகப்பனாருடைய ஆசீர்வாதம், தகப்பனார் என்ன நினைக்கிறாரோ, தகப்பனார் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். தகப்பனார் வந்து இப்போ தான் வந்து ஒரு தந்தை ஆகிறது, ஒரு குழந்தைக்கு தந்தை, ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டு. ஸோ சிறப்பான திருமணங்கிறது விரும்பி திருமணம் தான். விரும்பி திருமணம் அப்படிங்கிறத விட அரேஞ்ச்டு மேரேஜ் தான் இவங்கள பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். ஸோ விரும்பி திருமணம் இவங்கள பொறுத்தவரை பண்ணாலும் கூட இவங்களுக்கு வந்து இதை வந்து அது வந்து ஒரு மேக் ஓவர் பண்ணி கொண்டு போக தெரியாது. இவங்கள நம்பி ஒரு பெண் வரும்போது அதை வந்து சரியான முறைப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு உண்டான திறமை இவங்களுக்கு இல்லாத பட்சத்தில் இவங்க வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சொந்தக்காரங்க சப்போர்ட்டோடு செய்யக்கூடிய வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக 6, 15, 24 பிறக்கிறவங்களை தவிர்த்து இந்த அரவிந்துங்கிற பேர் உள்ளவங்களுக்கு சிறப்பான நல்ல வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, பெரிய ஒரு இடத்துலேருந்து ஒரு நல்ல மாமன் முறையில் வர்றவங்க நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. மாமன் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெண் கட்டுறவங்க, அந்த அப்பா வந்து பெண்ணோட அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. கார்த்திக் அப்படின்னு பெயர் கொண்ட நபருக்கு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? லவ்வா இருக்குமா? அரேஞ்சா இருக்குமா? அதன் பின் அவங்க மனைவியிடம் எப்படி இருப்பாங்க? கார்த்திக் அப்படின்னு பேர் கொண்டவங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கைனா ஒரு குறிக்கோள் வேணும். குறிக்கோள்னால் அதை அடையிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கோளை நோக்கி செயல்படுறவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய மனைவியாகப்பட்டவங்க அரேஞ்ச்டு மேரேஜில் தான் வருவாங்க. பட் அந்த வர்ற மனைவி அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த குறிக்கோளை அடையக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால அதுக்கு ஒத்திசைவாக நடக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதில் முரண்பட்டு வரும்போது அதில் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, என்னுடைய பார்ட்டு நீங்கள் சரியானபடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலன்னு நினைக்காம 2 பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போகணுமா 2 பேரும் உழைச்சி தான் ஆகணும். ஸோ 2 பேரும் ஒத்திசைவாக நடந்து தான் ஆகணுங்கிற பட்சத்தில் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதில் முரண்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் தாயார் வழி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், தாயார் பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்க செயல்பாடு கொண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த தாயார் பேச்சுங்கிறது எதில் கேட்கணும் எதில் கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அந்த அளவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிட்டாங்கன்னா இவங்க திருமண வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தனுஷ் அப்படின்னு பெயர் வைத்த நபர் வந்து பெரும்பாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்களா? இல்ல லவ் மேரேஜ் பண்ணுவாங்களாங்க சார்? அதே சமயம் மனைவியிடம் எப்படி இருப்பாங்க சார்? தனுஷ் அப்படின்னு பேர் கொண்டவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை அல்லது ரொம்ப ரொம்ப அரசனை போற்ற வாழ்க்கை, இது ரெண்டும் தான் அச்சீவ் பண்ண. நார்மலாக நம்ம பார்க்குற வாழ்க்கையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இந்த மாதிரியான பேர்கள் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் லோ லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த லோயர் கிளாஸ் மிடில் கிளாஸுங்கிற அப்பர் கிளாஸ்னு 3 கிளாஸில் வந்து லோயர் கிளாஸ்லேயும் அப்பர் கிளாஸ்லேயுமே காணப்படுகின்ற இந்த பெயர் வந்து அரசனை போற்ற வாழ்க்கையை தரக்கூடியது. அதே போல் வரக்கூடிய மனைவி மூலமாக மிகப்பெரிய சொத்துக்களை அடையக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணம் பண்ணும்போது தான் அது சாத்தியம்ங்கிறதுனால விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் பெண்ணை அடையக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. வெங்கடேஷ் அப்படின்னு பெயர் வைத்த நபருடைய திருமணம் அப்படிங்கிறது லவ் மேரேஜா இருக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் வருங்க சார்? திருமணத்துக்கு முன் மனைவியிடம் எப்படி இருப்பாங்க? வெங்கடேஷ்னு பெயர் கொண்டவங்க நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை அவங்க திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. திருமணத்துக்கு உண்டான வாழ்க்கை வந்து மனைவியை வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக மரியாதையோட மகிழ்ச்சியோடு வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையை இனிமையான ஒரு வாழ்க்கையாக கொண்டு போகணும், அதில் வந்து எந்த சச்சரவுகளும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வரக்கூடிய மனைவி ஒரு செல்வந்தரோட இடத்துல தான் வருவாங்க, செல்வத்தோடு தான் வருவாங்க. செல்வந்தரோட ஒரு ஒரு பெண்ணாக தான் இருந்து இவங்களுக்கு ஒரு செட்டில் ஆகும். பட் அரேஞ்ச்டு மேரேஜ் ஆகவும் அது அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. கணேஷ் அப்படின்னு பெயர் வைத்த நம்மளுடைய மனைவி எப்படி இருப்பாங்க சார்? அவங்களுடைய திருமணங்கிறது லவ் மேரேஜ் வருமா? அரேஞ்ச் மேரேஜா இருக்குமாங்க? கணேஷ்னு பேர் கொண்டவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உழைப்பில் ஆர்வம், தன்னை போல் வந்து உழைச்சி நம்ம முன்னேறணும், படித்து முன்னேறணும். பிரத்தியாருடைய பணம் வந்து ரொம்ப தேவையில்லை, நம்ம உழைப்பில் தைக்கக்கூடிய அந்த பணம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியான முன்னேற்றம் உழைப்பில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த தன்மை இருக்கிறதுனால வரக்கூடிய மனைவி வந்து அதை அனுசரிச்சிக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் வாழ்க்கை தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜில் வரக்கூடிய மனைவி வந்து இவங்களுடைய தன்மையை அனுசரிக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருத்தாங்கனாக்க இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கண்டிப்பானவங்களாக வந்து இருப்பாங்க. பட் பார்த்திங்கனாக்க அந்த விஷயங்களை வந்து எது முறையோ அது அந்த முறையோடு நடைபெறும் போது உங்களுக்கு வாழ்க்கை வந்து அவங்க இணக்கமான ஒரு தன்மைகளோடு இருக்கிறதுனால இவங்க வந்து இவங்களுடைய தன்மையான கண்டிப்பு, உழைப்பு, அதே போல் படிப்படியான முன்னேற்றம், ஸோ இதுக்கு அனுசரணையாக இருக்கும் பட்சத்தில் இவங்க வாழ்க்கை சுமூகமாகவும் நல்ல முறையிலையும் இருக்கும். அரேஞ்ச்டு மேரேஜ் தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
ஆதித்யா அப்படின்னு பெயர் வைத்த நபர்களுடைய மனைவி எப்படி இருப்பாங்க சார்? அதே சமயம் அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ்க்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? ஆதித்யா அப்படின்னு பேர் கொண்டவங்க வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க. குறிக்கோளை வந்து ரொம்ப செயல்பாடு பண்ணுவாங்க. எதா இருந்தாலும் தான் தான் செய்யணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது அடுத்தவங்க செய்யணும், அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்க செய்யணுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்காம, நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ நம்ம தான் அதை நடத்திக்கணும் அப்படிங்கிறதுனால, இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து சுயம்புன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த அமைப்பில் இருப்பாங்க. அதே நேரத்தில் தகப்பனாருடைய வந்து கருத்து மோதல்கள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல்களும் நிச்சயமாக உண்டு. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் அரேஞ்சுடு மேரேஜ் தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னாலும், யதார்த்த முறையில் நம்ம பார்த்தோம்னா, அவங்க விரும்புகிறது எதுவோ, விரும்பி திருமணம் பண்ணுறது சிறப்புன்னு அவங்க நினச்சாங்கன்னா, அதையே பண்ணிடுவாங்க. இல்லை அரேஞ்சுடு மேரேஜ் சிறப்புன்னு நினச்சாங்கன்னா, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்துவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு அரசாங்க தொழில் சம்மந்தப்பட்டது. அதுபடி வரக்கூடிய கணவனும் வரக்கூடிய மனைவி வந்து ஒரு நல்ல விதமான இவங்களுடைய தன்மையை அறிந்து கொண்டு செயல்பட்டாங்கன்னாக்கா சிறப்பான வாழ்க்கை உண்டு. விவாகரத்துக்களும் காணப்படுது. கவின் அப்படின்னு பெயர் வைத்த நபர் இல்லைங்க சார். எப்படி திருமணங்கிறது வந்து அரேஞ்ச் மேரேஜா இருக்குமா? லவ் மேரேஜா இருக்குமாங்க சார்? அந்த திருமணத்துக்கு பின் மனைவி அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பாங்க சார்? கவின்கிற பெயர் கொண்டவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்க அரேஞ்சுடு மேரேஜ்னு நினைக்கிறத காட்டலாம். அதாவது இவங்க வந்து ஒரு விரும்பி திருமணம் பண்ணுறத தான் விரும்புவாங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் தாயாருடைய வந்து பேச்சு வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்காம, தாயாருடைய இடையூடுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இடையீடுகள் இல்லாமல் தன்னுடைய மனப்போக்கிலேயே செயல்பாடு பண்ணாங்கனாக்கா, வரக்கூடிய மனைவிக்கு நல்ல வாழ்க்கையை உங்களால் அமைக்க முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு ஒரு நல்ல அதாவது ஒரு அரசு சார்ந்த விஷயங்களில் ஒரு ஹெல்ப்பு, அதே போல் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு நல்ல வருமானங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை. ஸோ பூர்வீக நிலங்கள் நிறையா இருக்கிறது. ஸோ அந்த நிலங்களில் வீடு கட்டி நல்லபடியாக வசதியாக வாழ்கிறதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் காணப்படுது. வரக்கூடிய மனைவிக்கு தாயாரெல்லாம் இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக்கிறது வேண்டியது இவங்களுடைய பொறுப்பு. அஜய் அப்படின்னு பெயர் வைத்த நபர் இருக்குங்க சார். திருமணங்கிறது எப்படி இருக்கும்? லவ் மேரேஜ் இருக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் இருக்குமா? பின் அஜயோடைய மனைவி எப்படிப்பட்ட நபரா இருப்பாங்க சார்? அஜய்ங்கிற பேர் கொண்டவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வாழ்க்கையில் ஒரு நியாயமான ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதா இருந்தாலும் அதில் நியாயம் இருக்கா? தர்மம் இருக்கா? நம்ம செய்யக்கூடியது வந்து நம்ம மட்டும் தான் பார்க்குறோமா? சுயநலமாக இருக்கமா? பொதுநலமாக இருக்கா? அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்குவாங்க. தன்னுடைய நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நிச்சயமாக அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் பொதுநலத்தையும் கவனத்தில் கொண்டு இவங்க செயல்பாடு பண்ணுறதுனால, இவங்கள பொறுத்த வரைக்கும் அரசாங்கத் துறையில், அரசியல் துறைகளில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அதே போல் விரும்பி திருமணம் பண்ணுறதுலேயும் ஒரு வாய்ப்புகள் காணப்படுது. ஸோ விரும்பி திருமணம் பண்ணாலுமே வந்து வீட்டில் எல்லோரும் ஒத்துக்கிட்டு பண்ணால் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. வரக்கூடிய மனைவிக்கு எந்த விதமான ஏமாற்றத்தையும் தராமல் நியாயமாக என்னென்ன கிடைக்கணுமோ கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நிச்சயமாக தருவாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சுரேஷ் அப்படின்னு பெயர் கொண்ட நபர் இருக்குங்க சார். அவங்களுடைய மேரேஜ் வந்து லவ் மேரேஜும் இருக்கும், இல்ல அரேஞ்ச் மேரேஜும் இருக்கும். அதே சமயம் மனைவி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க சார்? சுரேஷ் அப்படின்னு பேர் கொண்டவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான லக்ஸுரியையும் அடைஞ்சு அந்த லக்ஸுரியை எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க வண்டி வாகன வசதிகள், ஏவலாட்கள் இவங்கெல்லாம் இருக்கணும்னு நிச்சயமாக நினைப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணம் பண்ணலான்னு நினச்சாலும் கூட சூழ்நிலைகள் வந்து வேறு மாதிரி அமைஞ்சு அரேஞ்சுடு மேரேஜெலாம் இவங்க வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அரேஞ்சுடு மேரேஜாக இருந்தாலும் வரக்கூடிய மனைவி ஒரு நல்ல மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வரக்கூடிய வாழ்க்கை வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படாமல் நம்ம வந்து ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும், நம்ம மனைவிக்கு கொடுக்கணும், வேணுங்கிற நகை வாங்கி கொடுக்கணும், ஏவலாட்கள் கொடுக்கணும். அதே போல் வரக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. பாலா அப்படின்னு பெயர் வைத்த நபர் இருக்குங்க சார். பெரும்பாலும் அரேஞ்ச் மேரேஜ் வாய்ப்பு இருக்கா? லவ் மேரேஜ்க்கான வாய்ப்பு இருக்கா? பாலாவுடைய மனைவி எப்படிப்பட்ட நபரா இருப்பாங்க சார்? பாலாஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாலாஜி அப்படிங்கிறது பாலான்னு நம்ம சொல்லலாம். பாலாங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க திருமணத்தில் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு வயதுக்கு வந்தது அந்த பொருத்தமான வயது வந்ததுக்கு பிறகு திருமண ஆசை வந்து அவங்களுக்கு நிச்சயமாக வந்துடும். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா இந்த தற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஏஜிங் வந்து ரொம்ப அதிகமான ஒரு சூழல் வருது. அது மாதிரி இல்லாமல் இந்த பாலாங்கிறவங்களுக்கு அந்த பொருத்தமான வயதில் திருமணம் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதை வந்து அரேஞ்சுடு மேரேஜாகவே ஏற்கனவே தெரிந்த பொண்ணாக கூட இருக்கலாம், குடும்ப உறவுலேயே சொந்தக்கார பொண்ணாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அரேஞ்சுடு மேரேஜாக தான் தன்னுடைய வாழ்க்கையை பண்ணுவாங்க. தாயாருடைய இடையூறுகள் காணப்படுது. ஸோ அவங்கள மட்டும் கொஞ்சம் சரியான முறையில் அந்த தாயாருக்கும் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து சரியான முறையில் கையாளணுங்கிறத மனசில் ஏற்படுத்திக்கிட்டால் இவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்கிறது தான் கருத்து. சூர்யா அப்படின்னு பெயர் வைத்த நபருக்கு அரேஞ்ச் மேரேஜ் வாய்ப்பு இருக்குங்க சார். லவ் மேரேஜ் வாய்ப்பு இருக்கா? அவங்களுடைய மனைவி எப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பாங்க சார்? சூர்யா அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைமைக்கு வந்து அடையக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும்.
சூழல் ஏற்படுத்தும் போது ஒரு குடும்பத்தோடு ஏற்படுத்தக்கூடிய இணக்கங்களோடு ஏற்படுத்தக்கூடிய திருமணம் தான் சிறப்பாக இருக்குங்கிறதுனால இவங்க அதுக்காக போராடி தான் விரும்பினாலும் கூட குடும்பத்தினுடைய ஒரு ஒத்துழைப்பு வேணுங்கிறதுனால அவங்க அதை போராடி தான் அந்த திருமணத்தை செய்கிற மாதிரி இருக்கும். இவங்க எப்படி இருந்தாலும் விரும்பி திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அது வீட்டில் இருக்கவங்களும் ஒத்துக்கிட்டு தான் நம்ம அந்த திருமணத்தை பண்ணுறதுல ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. வரக்கூடிய மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை எல்லா விதத்துலேயும் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை மதிக்கக்கூடியவங்களா நிச்சயமாக இருப்பாங்க. ரமேஷ் அப்படின்னு பெயர் வைத்த நபர் இருக்குங்க சார். அவங்களுடைய மேரேஜ் லவ் மேரேஜும் இருக்கா, அரேஞ்ச் மேரேஜாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க மனைவி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க சார்? ரமேஷ் அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில் பேர் கொண்டவங்க. நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் தெரிந்த நபர்களாக இருப்பாங்க. ஒரு கலகலப்பான ஒரு சொசைட்டியில் ஒரு கலகலப்பான நபர்களாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து இவங்க மேலே ஒரு விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இவங்களும் அது ரொம்ப விரும்புவாங்க. நல்லா செலவு பண்ணணும், காசு செலவு பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்களாங்கிறதுனால விரும்பி திருமணம் பண்ணுறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி வரக்கூடிய மனைவியாருக்கும் தன்னுடைய தாயாருக்கும் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிணக்குகளை கொஞ்சம் கவனமாக கையாண்டு அவங்கள வேற இவங்கள வேற தனித்தனியான ஒரு குடும்பமாக வச்சு செயல்பாடு பண்ணிட்டாங்கன்னா இவங்க குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. சரவணன் அப்படின்னு பெயர் வைத்த நபர்களுக்குங்க சார், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது லவ் மேரேஜாக இருக்கா, அரேஞ்ச் மேரேஜாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அதே சமயம் வந்து அவங்களுடைய மனைவி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க சார்? சரவணன் அப்படின்னு பேர் கொண்டவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணம்ங்கிறத விட அரேஞ்சு மேரேஜுக்கு உண்டான வாழ்க்கை தான் ரொம்ப நல்லாயிருக்கு. அரேஞ்சு மேரேஜ் தான் வந்து பொருத்தமாக குடும்பத்தில் சொந்தக்காரங்களுக்குள்ள அதாவது சொந்தத்தில் தெரிந்த ஒரு பெண்ணாக இருக்கும். அதை தான் இவங்க திருமணமாக பண்ணிக்குவாங்க. இந்த திருமணம் பண்ணக்கூடிய மனைவி வந்து இவங்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு பொருந்தி போகிறவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கையாக தான் இருக்கும். பணம் வருதோ வரலையோ குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இப்போ ஆண்களுடைய பெயர்கள் பல்வேறு பெயர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கெல்லாம் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.